ஒருத்தரை பற்றி அறிந்து கொள்ளாமல் அவங்களோட நெருக்கமாக இருக்க நம்மளால் முடியாது. அவர் யாருன்னே தெரியாது. அப்படிங்கிறப்ப அவரோட நம்ம நெருக்கமாக இருப்போமா? கண்டிப்பாக இருக்க மாட்டோம். ஸோ ஆண்டவர் யார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும், அதை தெரிந்து கொள்ளணும். அதை அறிந்து கொண்டா, அதை தெரிந்து கொண்டா நிச்சயமாக ஆண்டவரோட கூட நம்ம எப்படி இருப்போம்? நெருக்கமாக இருப்போம். ஸோ ஆண்டவரோட நெருக்கமாக இருக்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியம்? அவரை அறிந்து கொள்கிறது. வி ஷுட் நோ ஹூ ஹீ இஸ். அவர் யார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். அவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா, அதை புரிந்து கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவரை விட்டு விலகவே மாட்டோம். அல்லேலூயா. அவர் எல்ஷடாய் தெய்வமாக இருக்கு. அவர் சர்வ வல்லவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஸோ அப்படிப்பட்ட தெய்வம், அவ்வளோ பெரிய தெய்வம். அப்படிங்கிறப்ப அவரோட கூட நம்ம நெருக்கமாக கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்க முடியும். நம்மளையும் ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். ஆண்டவர் சூழ்நிலைகளை மாத்திரம் மாற்றுகிறவர் அல்ல, நம்மையும் மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஸோ சில பேர் சூழ்நிலைகளை மட்டும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சில நேரம் நம்மளையும் மாற்றிடுவார். நம்மளுடைய மைண்ட் செட்டு, நம்மளுடைய ஆட்டிடியூடு, நம்மளுடைய பிஹேவியர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார்? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிடுவார். சில நேரம் சூழ்நிலைகளை மாற்ற மாட்டார், நம்மளை என்ன பண்ணிடுவார்? ஆண்டவர் மாற்றுவார். ஸோ அப்படிப்பட்ட தெய்வத்தோடு நம்ம எப்படி இருக்கணும்? நெருக்கமாக இருக்க வேண்டும்.